என்னிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி பதிவில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பதிவுகள் எங்களுடைய அன்பு சகோதரம் கிருஷ்ணாவை பற்றி எல்லாருமே கருத்து கொண்டிருக்கிறார்கள் தப்பாக. நாங்கள் அவர்களுடைய உறவுகள் என்றதை காண்பிக்கும் முகமாக அவருக்கு ஆதரவாக எங்களுடைய குரலை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களாக இருக்கலாம், அல்ல தாயகத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எதிராக கதைக்கிற நபர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளும்படியாக நாங்கள் இப்படிப்பட்ட காணொளி பதிவுகளை நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே என்னுடைய ஆரம்பத்தில் நான் என்னுடைய வீடியோ பதிவை நான் போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு பலலாயங்கள் அந்த கட்டையக்கான்னு சொல்கிற அந்த அக்கா, மற்றது தொட்டிலடி அம்மா ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அவர்களுடைய காணொளி பதிவை நாங்கள் இதில் போட்டிருந்தோம். அந்த வகையில் தான் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக, அதாவது கிருஷ்ணாவுக்கூடாக உதவியை பெற்ற ஒரு நபராக விஷ்ணு என்பவர் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கஷ்டப்பட்டு தேடி எடுத்து என்னுடைய வீடியோ தான் பார்த்ததாகவும், தானும் தன்னுடைய விடயத்தை இந்த வீடியோ பதிவு கூடாக அதை வெளிப்படுத்த வேணுமென்றதுக்காக அவர் எங்களை இந்த இடத்துல அழைத்திருக்கின்றார். நாங்கள் நிச்சயமாக அவரோடு நாங்கள் பேசுவோம். உறவுகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ. இதை நாங்கள் ஒரு எதையும் நாங்கள் திட்டமிட்டு அதுக்கு எதிரான ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறதாக நீங்கள் அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆதங்கம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்த வேணும், எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை நாங்கள் சாதாரணமாக கொண்டு விட்டுட்டு போயிடலாம், அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பூனையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், பூனையை நீங்கள் அடித்து கொண்டீங்கன்னு சொன்னால் அது 7 ஜென்மத்து பாவம்னு சொல்லி எங்களை முன்னைய ஆக்கள் அதை சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கு அந்த கிருஷ்ணா என்பவர் இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் 1500 குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறார். இன்னும் அநேகமான குடும்பங்கள் அவருடைய உதவிக்காக காத்து கொண்டிருந்தவை. அப்படி ஏராளமான உயிர்களை அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கி ஆரம்பத்திலே நான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் இருந்த நிலைமை எப்படி எல்லாம்ன்ற விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே போல தான் அதாவது அவரால் உதவி பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களும் அவர்கள் இருந்த நிலைமை என்ன, இப்போ அவர்கள் இருக்கிற நிலைமை என்ன என்றதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓரளவுக்கு நாங்கள் யோசிக்க வேணும். இப்போ அந்த வகையில் தான் அந்த விஷ்ணு என்பவரும் அவருக்கு கூட அந்த உதவியை பெற்றிருக்கிறார். அப்போ அந்த உதவியை அவர் பெற்றது மட்டுமல்ல, நாங்களும் இந்த தானும் தன்னுடைய ஆதங்கத்தை இந்த காணொளி பதிவு கூடாக புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருந்தாலும் சரி, அல்ல இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை விளங்கி கொள்ள வேணுமென்ற அந்த நோக்கத்தில் அவர் எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டுருக்கார். நேரடியாக வாங்கோ, நாங்கள் அவரை நாங்கள் சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டு அதுக்கூடாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை நீங்கள் சொல்லலாம், அதனுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வணக்கம் விஷ்ணு. வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எங்களை இந்த ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க. சரியான கஷ்டப்பட்டேன். எனக்கு சரியான கவலை. அதை விட நான் இப்போ இந்த பார்க்குற உள்ளங்களுக்கு நான் என்ன அறிமுகப்படுத்தி கொள்ளணும். இந்த பேர் ஸ்ரீரங்கன் விஷ்ணுன்னு சொல்கிறது. நான் படையில வண்ணங்கனி அந்த இடத்துல தான் இருக்கிறேன். நான் என்ன இப்போ ஒரு சில உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ புதுசாக பார்க்குற உறவுகளுக்கு தெரியாது. எனக்கு பிறப்பில் இருந்தே ஒரு தோல் நோய் மாதிரி அது மேலெல்லாம் புண் போட்டு எனக்கு இப்போ வயசு 23 வயசு.
அப்போ நான் அண்ணாவோடாகத்தான் நான் வந்து இளமரகாயா இருந்த என்ன அண்ணா தான் என்னை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு 4 பேருக்கு மத்தியில் ஒன்று அந்த அண்ணா விட்ட அண்ணா எனக்கு வந்து சரியான வேதனை அண்ணாவை நினைச்சா நான் வந்து ஒழுங்காக சாப்பிட்றேன் இல்லை சரியான நித்திரை இல்லை என்ன வந்து உறவெல்லாம் செய்து தந்த அண்ணாவை வந்து இப்போ இப்படியான நிலைமையில இருந்து நாங்கள் அந்த பார்க்கல வந்து எனக்கு வந்து சரியான வேதனை. அப்போ இதை நீங்கள் பார்க்குற தெய்வங்கள் இதை நீங்கள் சரியான முறையில் முன் வந்து அண்ணாவை வெளியில் கொண்டு வரணும்னு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ என்ன மாதிரி எத்தனையோ உறவுகள் வந்து மாதாந்த உதவி பெற்று வாரீங்கள் அது அவைந்த நிலைமையெல்லாம் சரியான மோசமாக இருக்கும். அன்றாட சாப்பிட கஷ்டமாக இருக்கும். எனக்குமே அண்ணா வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து எந்த மருத்துவ செலவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவேன். அண்ணா வந்து அதை விட நான் வந்து அண்ணாவோட வந்து போனது கதைக்கிறேன். நான் எங்கே நின்றாலும் நான் போனது அண்ணா வந்து கதைப்பார். அப்போ அப்படியான நிலைமையில இப்போ அண்ணாவை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்கலாது சரியான வேறு அண்ணாவை அப்படி வந்து பார்க்குற உள்ளங்கள் நீங்கள்லாம் இதுக்கு ஒரு தகுந்தது எடுத்து அண்ணாவை வந்து வெளியில் கொண்டு வரணும். அண்ணா வந்து எவ்வளோ பேர்ட்ட பசியை வந்து தீர்த்த அண்ணா இன்றைக்கு இப்படியான நிலைமையில இருக்கிறார். என்ன சொல்கிறது எவ்வளோ பேர்ட்ட பசி எவ்வளோ பேரை வந்து அண்ணா வந்து காப்பாற்றி விட்டவர். எவ்வளோ பேரெல்லாம் அண்ணா மூலமாக அவையெல்லாம் வெளியில் வந்து அவை வந்து உள்ளுக்கு இருந்தவையே அண்ணா மூலமாக தான் வந்து வெளியில் இப்பெல்லாம் வந்து அவை சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளவோ உறவுகள் வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் இதை பார்க்குற தெய்வங்கள்லாம் இதுக்குரிய இதை எடுத்து அண்ணாவியருக்கா வெளியில் கொண்டு வாங்கோ. உங்களுக்கு நான் தாழ்மையுடன் நான் இயலாத நான் என்ன நிலைமை உங்களுக்கு வடிவாக தெரியும். அண்ணாண்ட வீடியோவில் பார்த்த உள்ளங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ புதுசாக பார்க்குறவைக்கு வந்து தெரியாது. நான் வந்து வெயில் கூட இங்கே சரியான வெயில் கூட. அப்போ நான் வந்து இப்போ வாழை இலையில தான் படுக்கிறது. சும்மா ஆட்கள் மாதிரி நான் எல்லாம் வெட்டில எல்லாம் படுக்கலாது. வெட்டில தான் படுக்கிறேன்னா சும்மா துணி விரித்து படுக்கலாது. நான் வந்து வாழை இலையில தான் படுக்கிறது. எனக்கு மேலெல்லாம் அப்போ நான் வந்து ஒரு டொய்லெட் இல்லாமல் இருந்தேன். நான் ஒரு டொய்லெட் வசதி அப்போ அண்ணா மூலமாக தான் வந்து எனக்கு ஒரு டொய்லெட் அந்த கொமட் வந்து கட்டி அண்ணா மூலமாக தான் தந்தவர். அது நாங்கள் ஒரு நாளும் வந்து சாப்பிட்டதை வந்து அண்ணா மூலமாக சாப்பிட்டதை வந்து நாங்கள் ஒரு தடமே மறக்கக்கூடாது. நன்றி மனம் இருக்கக்கூடாது. மனுஷட்ட வாழ்க்கை வந்து சொல்லிக்கொண்டில்லை. இன்றைக்கு நாங்கள் இப்போ இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. இருக்கிற காலத்துக்கு எல்லாரும் ஒன்றாக நஞ்சு பயணிக்கணும். இப்படியே எல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இதை நீங்கள் பார்க்குற தெய்வங்கள் இதை நீங்கள் ஒரு இதாக எடுத்து அண்ணாவை வந்து வெளியில் கொண்டு வரணும். அண்ணா மூலமாக எவ்வளவோ உறவுகள் எவ்வளவோ அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டவை இப்போ அவைன்ற இதெல்லாம் இப்போ சரியான இதாக இருக்குது. நான் அண்ணாண்ட வீடியோவில் வந்து பார்த்தேன். நான் அண்ணா இதுக்கு முன்னே வீடியோவில எல்லாம் போட்டேன். அப்போ நானும் ஒருக்கா இதை வந்து எந்த இதையும் ஒருக்கா வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் அண்ணாக்கு இந்த 3 நாளாக ஃபோன் அடித்து ஒருக்கா வர சொல்லி அண்ணா இப்போ வந்துருக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அண்ணா உங்களை ஆரம்பத்தில் உங்களை வந்து வீடியோ எடுக்க வார நேரம் ஆரம்பத்தில் உங்களோட கதைச்சிருப்பார். அந்த வீடியோ நாங்கள் இப்படி எடுக்கிறோம், யூடியூப்பில் நாங்கள் போடுவோம் அப்படின்னு. இப்போ என்ன நான் ஏன் இதுக்கு இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ என்னட்டையும் அண்ணா வந்து என்ன வீடியோ எடுக்கிற நேரம் நாங்கள் உங்களை காணொலியாக நாங்கள் பதிவு செய்வோம். அதை யூடியூப்பில் பார்ப்போம், எல்லோரும் அதை பார்ப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் உண்மையை மட்டும் தாங்கள் எதிர்பார்க்குறது உண்மை. ஆனால் நாங்கள் கேட்குறா வேண்டிய உதவி. அப்போ அப்படியான ஒரு விஷயம் வந்து அவர் ஆரம்பத்திலேயே எனக்கு சொன்னவர். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி? எனக்கு வந்து நான் வந்து இப்போ என்ன வந்து அண்ணா வந்து பார்த்துட்டு நான் வந்து அண்ணாவுக்கு வந்து ஃபோன் அடிக்க அண்ணா வந்து நினைச்சது எனக்கு வந்து சும்மா நோமல் கொண்டானது. ஆனால் அண்ணா வந்து தேட்டருக்குள்ள வந்து வரவே அண்ணா வந்து என்ன பார்த்துட்டு அழுதோண்டு தான் வந்தவர். தான் 2 வயசுக்கு இப்படி ஒரு வருத்தத்தை தான் வந்து காணலைன்னு சொல்லி அண்ணாவே ஒரு நிமிஷம் அந்த அண்ணா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாவே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு தான் என்ன வந்து பார்த்தவர். இப்படி ஒரு வருத்தத்தோட இப்படி ஒரு பையன் இப்படி இவ்வளோ காலம் இருக்கிறேன்னு சொல்லி அண்ணாவும் வந்து எனக்காக எவ்வளவோ போராடினவர், எவ்வளவோ டாக்டர்ஸோடையெல்லாம் கதைச்சது. ஆனால் இந்த வருத்தம் வந்து மாற்றலாது. என்ன செய்யறது? இப்போ எனக்கும் வந்து விருப்பம், சரியான விருப்பம். இப்போ அண்ணாவை மாதிரி மற்ற வேளாளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், 4 பேருக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி. ஆனால் என்னாலையும் வந்து அது முடியாது.
மற்றவைய மாதிரி நானும் வந்து வெளியில போகவே இல்லாத ஏனண்டா எனக்கு வந்து பொன் உடம்பெல்லாம் பொன் நான் வந்து இணைச்ச மாதிரி எல்லாம் வாழ இல்லாது நான் வந்து எந்த உயிர் வந்து இப்ப மருந்தோட தான் மருந்து இல்லாமல் நான் வந்து உயிர் வாழ இல்லாது மருந்தோட தான் எந்த உயிர் வந்து போய்கொண்டிருக்குது. என்ன செய்யறது அண்ணா அதோட அண்ணாவை இணைச்சா ஆக வேதுன்னு நான் வந்து நித்திரியே இல்லை. இரவிரவா வந்து அழுது கொண்டிருக்கிறது. நேற்றும் வந்து சேர்ச்சிக்கு போய் அண்ணாக்காக வந்து ப்ரே பண்ணிட்டு வந்தேன் நான். அண்ணா வரணும்னு சொல்லி நான் வந்து எனக்கு பொழுதுபோக்கு வந்து அண்ணாண்ட வீடியோ தான். அதைத்தான் நான் வந்து ஒரு 2 வீடியோ அண்ணா போடுவேன். அந்த 2 வீடியோவே வந்து பார்த்து கொண்டு இருப்பேன் நான். அண்ணா வந்து ஒவ்வொரு சொல்லி போட்டு கொண்டு இருப்பார் அண்ணா. மற்ற ஏழாதாக்கள்னு சொல்லி அண்ணா எதுவுமே பாகுபாடு பார்க்கறது இல்லை. எல்லாரையும் தன்னுடைய சௌரமா தான் பார்க்குறார். அப்போ அதனால வந்து இப்படியெல்லாம் அண்ணாக்கு வந்து நடந்துக்குது. இதை பார்க்குற தெய்வங்கள் நீங்களாம் இதுக்கு ஒரு இதை வந்து எடுத்து அண்ணாவை வந்து வெளியில கொண்டு வரணும். நாங்கள் வந்து ஒரு கையை கொடுக்காட்டில 2 கையினாலும் அண்ணாக்காக கொடுத்து இது இருக்கா முன்னின்று இருக்கா செய்யணும். அதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அண்ணாட்ட வந்து. சரி, இப்போ அண்ணா கூடாக நீங்கள் நன்மையை பெற்றிருக்கிறீங்க, உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ இன்றைக்கு வெளியில் உள்ள இப்போ ஒரு கணிசமான ஆட்கள் சரியா அவருக்கு எதிராக வந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் கூடி அண்ணா கள்ளர் அவன் புலமை இந்த தேசத்தில் இருக்க மக்கள் அனுப்புகிற காசுகளை கொள்ளையடிக்கிறார், அவருக்கு என்னண்டு அவங்க ஆரம்பத்தில் இருந்த நிலைமை என்ன, இப்போ இருக்கிற நிலைமை என்ன, அவருடைய வசதி எப்படி வந்தது, புலமை இந்த மக்கள் அனுப்பின காசில் தான் இவர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு தேவையற்ற கதையெல்லாம் கலைத்து அவரை பற்றி ஒரு பிழையான ஒரு மனிதனாக சித்தரித்து இன்றைக்கு அவருக்கு இப்படியான நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன நோக்கத்தோடு இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க அதாவது இவரை பற்றி பிள்ளையாக கதைக்கிறார்கள், அவர் கதைக்கிற விஷயம் சரியா பிள்ளையா? அவர் வந்து இப்போ வந்து இப்போ அவருக்கு வந்து இப்போ புலம்பெயர் உறவுகள் வந்து காசு அனுப்பினோம்னு சொல்லி சொன்னா அவர் இப்போ உண்மையில யார் வந்து அதை எடுக்கிறவர்ன்னு சொன்னா அது வந்து அவர் வீடியோவில் போட மாட்டார். அவர் தானே தனக்குள்ளேயே அதை வச்சு தந்து கொண்டிருப்பார். இப்போ நாளாந்த ஒவ்வொரு நாளுமே அண்ணா இந்த மலைகளெல்லாம் அண்ணா வந்து நிவாரணம் கொடுத்தவர். எவ்வளவோ உறவுகள் இந்த பசியை தீர்த்து வச்சவர் அண்ணா. அந்த கொடிகாம பகுதியில எல்லாம் அண்ணா நான் வந்து வீடியோவில் பார்த்தேன்னா முழங்கால் மட்டும் தண்ணி காலக்கூடிய அண்ணா போயிட்டு அவைக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குன்னு எல்லாம் மற்ற வயது போனாக்களுக்குரிய தேவைகள் எல்லாத்தையும் அண்ணா வந்து நிறைவேற்றினவர். அப்போ இப்படி கொஞ்ச ஒரு ஆள் வந்து இப்படியான வேலை செய்யும்ன்றது வந்து அது வந்து அபாண்டமான ஒரு பொய்யாண்டு தான் அதை சொல்லணும். அது ஒவ்வொருத்த வல்லமையால வந்து வளர்ந்து வாழுதுன்றது அது எல்லாருக்கும் முடியாது தான். இப்போ வந்து இப்போ எப்பயுமே ஏழையா இருக்க முடியாது தானே. என்றைக்கு ஒரு நாளைக்கு எங்களோட முயற்சியாலையும் நாங்கள் வந்து முன்னுக்கு வருவோம். இப்போ நாங்கள் ஏழைன்னு சொன்னால் அப்படியே ஏழையாயே இருந்தோன்னு இருக்க முடியாது. எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஒன்று இருக்குது, எங்களுக்கும் வந்து ஒரு உழைப்பு ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் அதை சரியா செய்து கொண்டா நாங்கள் வந்து நல்லா இருக்கலாம். அதுதான் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கி அநேகமான ஆட்கள் இப்போ சில வீடியோக்களை போட்ட பிறகு அவருடைய மனசில் வந்து மாற்றங்கள் இருக்குன்றதை நாங்கள் சமூக வலைத்தளங்களுக்கூடாக நாங்கள் அறிஞ்சு கொண்டு வரோம். அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கோ அல்லது எங்கள் தாயகத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது வந்து அண்ணா வந்து இப்போ ஒரு பிள்ளையா செய்யல தானே. அண்ணா வந்து இப்போ எல்லாருக்கும் பொதுவாக தானே இந்த விஷயத்த வந்து அண்ணா செய்து கொண்டு இருந்தவர். அப்போ இப்படி ஒரு மனுஷனை வந்து இப்படியெல்லாம் செய்தன்றது வந்து என்ன செய்யற சரியான வேதனை தான். என்ன செய்யறது அண்ணா வந்து இப்போ இப்படியான நிலைமையில வந்து இருக்கு. அண்ணாண்ட அம்மா அப்பா வந்து எவ்வளவு துடிக்கணும். இப்போ எங்களோட அம்மா அப்பா எனக்கு எல்லாம் இப்போ வருத்தம் பண்றது வந்து எங்களோட அம்மா அப்பா வந்து ஒழுங்கா சாப்பிட்ற இல்லை, ஒழுங்கான நித்திரை இல்லை, இரவு பகல் என்னுடைய எந்த தலைமாட்டிக்கே வந்து இருக்கணும். இப்போ என்னதான் செய்தாலும் அண்ணாண்ட அம்மா அப்பா வந்து இவ்வளவு வேதனைப்படுவணும்ன்றது ஒரு பெற்றதாக்கி தான் தெரியும், தாதப்பனு தான் தெரியும். இந்த புள்ள வந்து எவ்வளவு பாடுபடுது, எப்படியெல்லாம் உழைக்குது, புள்ள வந்து மற்ற ஊராக்களுக்காக இவ்வளவுத்தையெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி இப்போ இப்படி கொண்டாலும் வந்து நாங்கள் வந்து பிள்ளையா கதைக்கிறது அது ஒரு மனச்சாட்சி இல்லாத விஷயம் தானே. சரி, அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ அந்த நாங்கள் ஒவ்வொருவரும் 1500 குடும்பங்கள் உதவி பெற்றிருக்கு. அதில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இப்போ நாங்கள் கதைக்க வலிக்கிட்டு இருக்கோம்.
அப்படி உதவி பெற்ற மற்ற குடும்பம், அதாவது இதுவரைக்கும் அந்த காணொலியில் வந்து கதைக்காத அந்த மக்கள், அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள்? இதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க, எத்தனையோ உறவுகள் அண்ணாண்ட வந்து கேள்விங்க பெற்றாக்கள் வந்து இதை பார்ப்பீங்க. தயவு செய்து உங்களை நான் கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் அண்ணாக்காக இது இருக்கா எல்லாருமா வந்து ஒன்று சேர்ந்தா வந்து அண்ணாக்காக நாங்கள் அண்ணா வந்து வழியில் கொண்டு வரலாம். இதை வந்து மேக்சிமம் நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ வந்து. என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு ஆளாக பார்த்துட்டு போகிறது வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால நீங்கள் வந்து எல்லாருக்குமே இதை வந்து வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் வேறு வேறு ஆக்கள் வந்து இப்போ அண்ணாட்ட உதவி பெற்றாக்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அண்ணாவை இருக்கா கொண்டுட பார்க்கணும். ஏன்னா அண்ணா வந்து பாவம், என்ன சொல்கிறது, இவ்வளவு எல்லாம் சுற்றி திரிஞ்சு இப்படியெல்லாம் இருந்த அண்ணா, இவ்வளவு பேட்ட பசியெல்லாம் மாற்றின அண்ணா இப்போ வந்து இப்படியான நிலைமையில் இருக்கிறார். உங்களுக்கு வந்து சரியான வேதனை. அப்போ நாங்கள் இதில் எல்லாருமா சேர்ந்து தான் இதை அண்ணாவுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைக்கணும். இப்போ அண்ணா வந்து தனியாக ஒரு ஆளான எங்களுக்காக பாடுபட்ட அண்ணாவை வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடுபட்ட அண்ணாவை வந்து வழியில் எடுக்கலாம். கட்டாயம் இந்த உறவுகள் நீங்கள் தான் எனக்காக, நான் ஒரு இல்லாதனா நீங்கள் எனக்காக இருந்தாலும் நான் உங்களை 2 கையும் எடுத்து கும்பிட்றேன். நீங்கள் எனக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ணாவை இருக்க வழியில் கொண்டு வாங்குவோம். ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் நீங்களுக்கா செய்யுங்க உறவுகள். நான் உங்களை வந்து தெய்வங்களாக கேட்டுக்கொள்கிறேன். இதை வந்து பார்க்குற தெய்வங்கள் நீங்கள் இது இருக்கா வடிவாக இருக்கா இது வந்து அண்ணாவை இருக்கா வெளியில் கொண்டு பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் அண்ணாவுக்கு, இப்போ அண்ணா இப்போ உங்களுக்கு இருந்தாலும் அண்ணாவுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல உங்களோட மனசில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. அண்ணாக்கு வந்து சரியான கவலையா இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து இப்படி எல்லாம் இருந்த சந்தோஷமா அம்மா அப்பாவோட எல்லாம் இருந்த அண்ணாவை வந்து இப்போ தனிமைப்படுத்தி வச்சிருக்க ஒரு கவலையா இருக்கும். இப்போ நான் வந்து தனிமையா இப்போ இப்படி இருக்கிறேன்னு அதே மாதிரி தான் அண்ணாவை வந்து யோசிப்பேன். பாவம் அண்ணாவை வந்து என்ன சொல்றது, அண்ணாவை வந்து தண்ணி இல்லாது சரியான வேதனை. அண்ணாவை பற்றி கரெக்டா சாப்பிட நான் வந்து ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை. அண்ணாவை எனக்கு சரியான வேதனை. இப்படியெல்லாம் தெரிஞ்சேன். இப்போ நான் போனட்ட எல்லாம் என்னோட வடிவாக கதைச்சி எல்லாமே செய்வார். அண்ணா இப்படி கொட்ட அண்ணாவுக்கு வந்து இப்படியான நிலைமை வந்துட்டுது. இதை வந்து பார்க்குற உள்ளங்கள்லாம் இதை இருக்கா சரி பண்ணி அண்ணாவை வழியில் கொண்டு வரணும். சரி, இப்போ அண்ணாவை வந்து 19 தேதி விடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தாலும் வெளியில் உள்ள அவருக்கு எதிரான ஆட்கள் அவர்களுடைய சதியால் அப்படியான ஒரு விடுவிப்பு ஒரு அந்த இது வந்து வந்து அவருக்கு வழங்காமல் விட்டால் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேணும்ன்றதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து இப்போ 19ஆம் தேதி மட்டும் பார்ப்போம். அதுக்கு பிறகு அண்ணா வந்து விராட்டி நாங்கள் வந்து கோர்ட்ஸு வாசலுக்கோ மற்றது வேறு எங்கே இருந்தாலும் ஒரு இடத்தை நின்று நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் மேற்கொண்டு அண்ணாவை வந்து வெளியில் எடுப்போம். அண்ணா தான் எங்களுக்கு வந்து முக்கியம். ஏனென்றா எங்களுக்கு மாதாந்த செலவு ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு வந்து செலவு தான். இப்போ மருத்துவ செலவுக்கு எல்லாம் எங்களுடைய அப்பா வந்து உழைச்சி காணாது. அப்போ அண்ணாவும் வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணினா தான் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். அப்போ அண்ணாவை வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒருக்கா முன்னின்று இதை பார்க்குற சட்டத்தரணி யாராலும் ஒரு ஆள் இதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய பசியை நீங்கள் இதை போக்காட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அண்ணாவை நம்பி எத்தனையோ உறவுகள் வந்து இருக்குதுகள், இருந்தவர்கள் இருந்து கொண்டு இருக்குதுகள். அப்போ அண்ணா வந்து மாறாந்த உதவி வந்து செய்து கொண்டிருந்த அண்ணாவை வந்து இப்படியான நிலைமையில விட்டுட்டீங்கள். அவை வந்து சரியான கஷ்டப்படினோம். அப்போ நாங்கள் வந்து அண்ணாவை வெளியில் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஏதோ ஒரு விடி கொண்டு காணலாம். இப்படி அண்ணா வந்து உள்ளுக்கு இருந்தாருன்னு சொன்னால் எங்களை வந்து நிலைமை வந்து ஆக மோசமாக தான் போய்கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து சாப்பிட்றதில்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே அண்ணாவை நினைச்சு உருவி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அண்ணாவை வந்து 19ஆம் தேதியும் கொண்டு வராட்டி நாங்கள் வந்து கோர்ட்ஸு வாசலுக்குள்ள உண்ணாவிரதம் இருந்து அண்ணாவுக்கு வந்து போராட்டம் வந்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் இதில் கேட்டுக்கொள்கிறேன். சரி உறவுகளே, விஷ்ணு கதைத்த அவருடைய ஆதங்கம், அவருடைய எண்ணப்பாடு எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டிருப்பீங்கள்.
உண்மையாகவே விஷ்ணு மட்டும் அந்த உதவியை பெற்றதல்ல, அல்ல நான் மட்டும் அவரிடமிருந்து அந்த உதவியை பெற்றதல்ல. 1500 குடும்பங்கள் அந்த உதவியை பெற்று இன்றைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உறவுகள் ஒன்று ஜோசிங்கோ இன்றைக்கு அதில் அநேகமான ஆட்கள், ஒரு இல்லை கணிசமான ஆட்களுக்கு மாதாந்த உதவியை புலம்பெயர்ந்த மக்கள் அன்பு சகோதரனுக்கூடாக அதை வழங்கி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. நேற்றைய நாள் எனக்கு வளலாயங்கள் ஃபோன் எடுத்தார். அவர் ஃபோன் எடுத்து என்னோட கதைக்கின்ற பொழுது அளவெடுக்கிட்டார். அப்போ நான் கேட்குறேன், ஐயா அழுகிறீங்க ஒன்றும் யோசிக்காங்க, அவங்க 10 மாந்தையா அவங்க பிணையில் விடுதலையாகி வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்ல, ஐயோ தம்பி அவங்க விடுறாங்களோ விடையிலையோ இந்த பிள்ளை வர வேணும். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை கடையில் தாங்கள் கடன் பண்ணுறது 15,000 ரூபா கடன் வந்துட்டு சாமான் கடைக்காரர் காரணம் இல்லை, பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி அளவழிக்கிறார். இப்போ இதுதான் இன்றைக்கு அந்த மாதாந்த உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்கள் இப்படியான துன்பங்களையும் துயரங்களையும் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கதைச்சிட்டீங்க. கிருஷ்ணா புலை, அவன் கொள்ளையடிக்கிறான், அவன் களவெடுக்கிறான், அவன் கள்ளன், அவன் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான், புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புகிற காசெல்லாம் அவன் சுருள்றான். அப்படியெல்லாம் நீங்கள் கதைக்கிற நீங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கணக்க வேணாம். மாதாந்தம் ஒரு 5,000 ரூபா காசு உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்களா? இப்படி கதைக்கிறவங்க தயவு செய்து சொல்லுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்கள்னு சொன்னால் வெளிப்படையாக உங்களோட முகத்தை காட்டி, நான் இன்ன நபர் கதைக்கிறேன், இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நேரடியாக அவங்களுக்கு கொண்டு அந்த உதவியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி நீங்கள் யாராவது எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்னு சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம். செய்கிறவனையும் விட மாட்டீங்கள், நீங்களும் செய்ய மாட்டீங்கள். இது எங்களோட நாய் குணம், எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நாய் குணம் தான் இந்த குணம். தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு விஷ்ணுவாக இருக்கலாம். விஷ்ணுவோட நிலைமை உங்களுக்கு தெரிய வேணும். அவன் இன்றைக்கு அந்த மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி அவனுக்கு கிருஷ்ணா 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 4 மாதத்துக்கு ஒருக்காவோ அந்த மருத்துவ உதவி என்று சொல்லி வழங்கி கொண்டு வந்தவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை அப்படி இருக்கிற நேரம் கிருஷ்ணாவை கொண்டு நீங்கள் எல்லாரும் கொண்டு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சாதிச்சிட்டீங்கள், நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் தர்மம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக எங்களுக்கு பதில் சொல்லும். இன்றைக்கு சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான், சட்டம் சமமாக தான் எல்லாருக்கும் பார்க்கப்படுது. ஆனால் இன்றைக்கு கிருஷ்ணா இப்படி கதைச்சிட்டான் அப்படி கதைச்சிட்டான்னு சொல்லி நீங்கள் கொண்டு பொலிசில் கேஸை கொடுக்குறீங்க, நீங்கள் கொண்டு ஜெயிலுக்கு போடுறீங்க. ஆனால் இதை விட மோசமாக கதைக்கிறவங்க இன்றைக்கும் அந்த சொறி நாய்கள் இன்றைக்கும் வெளியில் தான் இருக்குது. அப்படியானவர்களுக்கு சட்டம் இல்லை. ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறவனுக்கு தான் சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துறீங்களே ஒழிய, ஆனால் மற்றவர்களுக்கு அந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க இல்லை. புலாண்டா எல்லாரும் தானே புலா, நான் புலா விட்டாலும் புலா தான், நீங்கள் புலா விட்டாலும் புலாண்டா புலா தான். அதில் யாரும் தப்பே இல்லாது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும். இப்படிப்பட்ட அந்த உறவுகளை நாங்கள் இப்போ நான் இவருடைய வீடியோவை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு நேரடியாக அவர் என்னை கூப்பிட்ட நிமித்தமாக இந்த இடத்துல வந்த இடத்துல தான் இவருடைய வேதனைகளும் துன்பங்களும் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அப்போ இதை நீங்கள் தயவு செய்து, அதாவது உதவி செய்கிற மக்களுக்கு நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லலை. இந்த இடத்துல அவருக்கு விரோதமாக அவருக்கு எதிராக நின்று கதைக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ஒழுங்கான தமிழனுக்கு ஒரு அதாவது தமிழச்சிக்கு ஒரு தாய்க்கு நீங்கள் பிறந்த ஆள்னு சொன்னால் நீங்கள் யார் கதைக்கிறேன் எங்கேருந்து கதைக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையாக கதைங்க, முகத்தை மறைக்காதீங்க. முகத்தை மறைக்கிறீர்கள்? உங்களில் பிள்ளை இருக்கிறபடியால் தான் நீங்கள் உங்களோட முகத்தை காட்டுறீங்க. இல்லை இன்றைக்கு எத்தனை யூடியூப் சேனலை தொடக்கி இன்றைக்கி எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக கதைக்க. நீங்கள் செய்கிற தொழிலை தான் அவர் செய்தவர். உங்களால் செய்ய முடியாத நல்ல காரியத்தை அவர் செய்தவர், அவருக்கு வருமானம் கூடுனது. ஆனால் உங்களால் நல்லதை செய்ய முடியாமல் போனது, உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போனது. அவனை விழுத்தவனும் அவன்கிட்ட காரியத்தை கதைச்சா நீங்கள் அதில் கூடுதலான வருமானத்தை எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இதால் பாதிக்கப்படுறது கிருஷ்ணா இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் இந்த உதவியை பெற்றுக்கொண்டிருந்த இந்த ஏழை மக்கள் தான் இதால் கஷ்டப்படணும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து இப்படியான செயற்பாடில் ஈடுபடாங்க.
இப்படியெல்லாம் நீங்கள் இப்படியான செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்கன்னு சொன்னால் இக்காலத்திலேயும் நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் தப்பேல. நீங்கள் இப்போ இந்த 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 உலகத்தில் நீங்கள் தப்புறன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களோட மரணத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு நாளும் தப்ப மாட்டீங்க. அது நீங்கள் கடவுளுக்கு கணக்கு காட்ட வேணும், கடவுளுடைய தண்டனைக்கு நீங்கள் உள்ளாக வேணும். அது தேவையா உங்களுக்கு? உங்களோட பாவம் உங்களை மட்டுமில்லை, உங்களோட பிள்ளைகளை கூட தொடரும். அப்படியான செயற்பாடுகளை தயவு செய்து போகாதீங்க. தயவு செய்து அவரை பற்றி நீ பிள்ளையா எழுதுகிற விஷயமா இருக்கலாம், பிள்ளையா கதைக்கிற விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தயவு செய்து இப்படியான விஷயங்களுக்குள்ளே போகாமல் நீங்கள் நல்லதாக சிந்திச்சு நல்லதாக செயற்படுங்க என்றது தான் நாங்கள் இந்த வீடியோ விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கு நீங்கள் யார் யார் பாராளுமன்றத்தில் இருந்து வெளியில் உள்ள வரைக்கும், அதாவது வெளியிலன்னு சொல்லி நான் சொல்கிறேன் வெளிநாடுகள், அப்படி ஒவ்வொருவரும் அவரை பற்றி பிள்ளையெல்லாம் கதைச்சி கொண்டே இப்படியோ முக்கி கொண்டு இருக்கிறீங்க. சரி, இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற எல்லாரையும் நீங்கள் தடுக்கலாம், எல்லாரையும் நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னு வைங்க. ஆனால் இதால் பாதிக்கப்படுற மக்கள் நாங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் கதைக்கிறீங்கள், நாடாளுமன்றத்தில் யார் கதைச்சிங்கள், அதில் வெளியில். அப்போ எங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் யார் எப்படியெல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்னென்னு சொன்னால், இப்போ கிருஷ்ணாவுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்கறதுக்கு தடையாக நிற்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, எங்களுக்கு வேறு வழி தெரியவும் இல்லை, ஏன்னா எங்களால் உழைக்க முடியாது, எங்களால் வாழ முடியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு முன்னாலே நாங்கள் இந்த 1500 குடும்பங்களை நாங்கள் உங்களோட வீடுகளுக்கு முன்னுக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ நீங்கள் எங்களை வச்சு பாருங்க, எங்களுக்கு உதவியை செய்யுங்க, நாங்கள் வாழ்கிறோம். ஏன்னா நீங்களும் செய்ய மாட்டீங்கள், ஆனால் செய்கிறவனையும் விட மாட்டீங்கள். அதை எப்படியா தடுத்து நிறுத்தி அப்போ நாங்கள் செய்ய போகிறோம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த காரியத்தை செய்தீங்க. அப்போ நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வரோம், நீங்கள் இப்போ என்னையெல்லாம் நீங்கள் வச்சு பராமரிக்க வேணும். என்ன மட்டும் இல்லை, இப்போ என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உறவுகளை இழந்து. இப்போ அந்த விஷ்ணு மாதிரி ஆக்கள் எல்லாம் இருக்கு. அப்போ அவங்களோட தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய வேணும். அப்போ நீங்கள் ஏண்டா இப்போ கிருஷ்ணா அவர் செய்து கொண்டு இருந்தது. அப்போ கிருஷ்ணா அவர் செய்தபடியெல்லாம் இன்றைக்கும் அந்த பொடியன் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அப்போ கிருஷ்ணா கூட இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பொடியன் இந்த பொடியனுடைய உயிர் இழக்க ஒன்று நீங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக ஆடம்பரமாக நல்ல நட்சத்திர விடுதிகளில் போய் நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ள ஏழைகள் செத்து போகட்டும். மக்கள் பிரதிநிதின்னு சொல்லி மக்களுக்காக போகிறோம்னு சொல்லி போயிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிழையான காரியங்களை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. தயவுசெய்து ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. கோவத்தில் தான் நான் கதைக்கிறேன். உங்களோட வீடுகளுக்கு முன்னுக்கு நாங்கள் வருவோம், நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருங்க, எங்களை வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி. அதுவும் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் எதையும் செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோமேன்னு சொன்னால் நாங்கள் எதிரான ஆக்கள் இல்லை. உங்களுக்கு எதிராக சட்டத்தை எப்படி நாங்கள் உங்களை கொண்டு இது செய்ய வேணுமோ அதையும் செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாதிப்பின் வழிக்குள்ளே நாங்கள் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த புரிதலோடு நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு சொன்னால், இல்லை உங்களோட மனசில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லம், அது எங்களுக்கு நல்லது. இதை தீர்மானிக்கிற நீங்களாக தான் இருக்கும். எங்களால் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு மீதி விடயங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். உறவுகளே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. நாங்கள் என்னென்னு சொன்னால் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். அந்த பாதிப்பின் வழிக்குள்ளே நாங்கள் இன்றைக்கும் வேதனையோடு இருக்கிறோம். இன்னும் அநேகமான மக்கள் எத்தனையோ நாங்கள் உதவியை பெற்றுட்டோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் உதவி பெறாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களும் வாழ வேணும். எல்லாம் உயிர் தான். எல்லாருக்கும் வாழ வேணுமென்ற ஆசை இருந்தால் எல்லாரும் வாழ வேணும் தான். அப்போ அந்த உதவிகளை செய்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோவுக்கு நாங்கள் கிருஷ்ணாவுக்கு எங்களோட ஆதரவை நாங்கள் தெரியப்படுத்தணுமோ அந்தளவுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இறங்கி மனமும் நான் இன்றைக்கு எத்தனையோ வீடியோவில் நான் எத்தனையோ பேர் கதையை கேட்டிருக்கிறேன். கிருஷ்ணா நீங்கள் தெய்வம்னு சொன்னவங்களோட வாய் எங்கே போணுச்சோ எனக்கு தெரியலை. கிருஷ்ணாண்டு உயிரே கொடுப்போம்னு சொன்னவங்கள எங்கே திரும்பி பார்க்குறீங்களே இல்லை. அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுவோம், அவருக்கு ஒரு ஆதரவாக ஒன்றை சொல்லுவோம்னு சொன்னால்
அப்படியான வீடியோக்களை நான் என் காதால் நான் இது வரைக்கும் கேட்கவும் இல்லை, ஒரு சில வீடியோக்களை தவிர. அப்போ நீங்கள் எல்லாரும் வெளியில் இருக்கிறன்னு தான் கிருஷ்ணா, அவன் உள்ளுக்கு போயிட்டான்னு சொன்னால் அவன் யாரோ என்று அந்த எண்ணம் வேண்டாம். நாங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் அவருக்காக போராடுவோம். உண்மையாக அவரை விடுதலை செய்யலைன்னு சொன்னால் நான் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நான் உண்ணாவிரதம் இருப்பேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவரால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு, இன்னும் எத்தனையோ குடும்பம் வாழ வேணும். அதுக்காக அவரை விடுதலை ஆக்கினால்தான் அந்த குடும்பத்துக்கான உதவி திட்டங்கள் நீங்கள் சொல்லலாம். எனக்கு இதில் ஒரு கருத்து நீங்கள் எழுதலாம், அவர் இல்லாட்டி நாங்கள் செய்வோம் உண்டு. ஆனால் உங்களை நாங்கள் என்னென்னு நம்புறது? இவ்வளோ காலம் செய்யாத நீங்கள் இடித்தான் நீங்கள் செய்ய போகிறீங்களான்றதை நாங்கள் எப்படி நாங்கள் நம்புறது? அதை நீங்கள் செயல் வடிவத்தில் காட்ட வேணும். வாயால் சொல்கிறத நாங்கள் ஒரு நாள் நம்ப மாட்டோம். உங்களோட செயல் வடிவத்தில் நீங்கள் அதை காட்ட வேணும். கிருஷ்ணா அதை செய்தது, செயலில் காட்டினது. அதால் நாங்கள் கிருஷ்ணாவை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உறவுகளே, நான் யாரையும் புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணாவுக்கு எதிராக கதைக்கிறவர்களுக்கு மாத்திரம். அவர்கள் மட்டும் இதை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய முடிவுகளை தங்கள் இருதயங்களில் மாற்றங்களை செய்தாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் செய்கிற உதவி இந்த ஏழை மக்கள், இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு செய்ய பெரிய புண்ணியமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.